இங்க பாருங்க ஐயா செய்த முயல் பாருங்க ரோஸாவை மற்ற எல்லாரும் புடுங்க கூடாது தேசி எல்லாரும் புடுங்க புடுங்க கூடாது இது 5 வரியா இது 5 வரியா அந்த நேரம் இப்படி வீடு கட்டுறோன்ற பெரிய விஷயம் இங்கால பார்த்தா லவ் பேர்ட்ஸ் அப்படியே வீட்டை சோலியா வச்சுட்டு இருக்கீங்க பார்க்கவே ஆசையா சின்ன மஞ்சள் தோட குட்டி தோட ஆனா இதுவும் கரைச்சி குடிக்கலாம் இதான் கிணறு 1947 கட்டிக்கிடாக்கோ மிளகு மிளகு இதுக்கு எத்தனை மிளகு இருக்கும் இல்ல ஊரினாமா ஊரினா மருந்து ஒண்ணு மாடிக்கிறேன் ஊரினா இது நீங்கள் புடுங்குற நீங்களோ வெத்துல நொங்கு பாக்கன்ற இது பேப்ப மீடிய அரைச்சி போட்டு சூத்தையும் இல்லையா இல்ல சூத்தி ஒண்ணுமே இல்ல சூத்தி சூத்து பாருங்க கத்தரிக்காய் இந்த பெருப்பத்தை முதல் தக்காளி எல்லாம் நீங்க இயற்கை அங்க காய்ச்சதோ பாப்பம் தாங்க பச்சை ஆப்பிள் என்ன பச்சை இது வந்து வணக்கம் நான் தருமா நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா சங்கத்தான சாவச்சேரி சங்கத்தான சாவச்சேரி என்ற இடத்துல நிக்கிறேன் இப்ப வந்து ஒரு சங்கத்தான சாவச்சேரியில ஒரு ஐயாண்ட வீட்டுல வந்து நிக்கிறேன் இந்த ஐயாண்ட வீட்டுல வந்து உங்களோட யார் இருக்கிறது நீங்க 2 பேரும் தான் இப்ப வீட்டை வந்து இருக்கிறீங்க மற்றாக்கள் வெளிநாடுல நிக்கிறேன் அவங்களோட பேர் என்ன ஐயா கணேசநாதன் இப்ப இந்த வீட்டை பார்த்தா ஐயா நல்ல ஒரு முயற்சியாளர் என்று சொல்லணும் நிறைய மரங்கள் அதாவது பார்த்தா வீட்டை பார்த்தா பச்சை பசைகள் ஒரு அழகா இருக்கு வடிவா செய்து வச்சிருக்கிறீங்க என்ன இப்படி செய்யணும் இப்படி யாரும் வந்தவங்க நாங்க முந்தைய துவங்கிட்டோம் மகன் இருக்க படிக்கிற காலன்னு தொழில உங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்காயம் இருக்கு உடம்புக்கும் நல்லது உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும் எப்படி இருக்கிறீங்க ஏன்னா வீட்டை நல்ல ஒரு பூஞ்சோலை மாதிரி வச்சிருக்கிறீங்க அதே நேரம் நிறைய பயன் தரும் மரங்களும் நிறைய நிக்குது என்ன மரக்கறிகள் அப்படின்னு நிறைய வச்சிருக்கேன் என்ன அப்படி வைக்கணும் எப்படி உங்களுக்கு ஆர்வம் கேளாது வீட்டை இருந்து ஒரு பொழுதுபோக்கு தோட்டங்கள் தேசி எல்லாமே நிக்குது மாதாள பிளாத்தி எல்லாம் வச்சுக்கிறேன் சரி அப்ப பாப்போம் கூட இங்க பாருங்க வெளியில எல்லாம் நிறைய பூமரங்கள் வந்து நிறைய வச்சு சாடி எல்லையும் வச்சிருக்கிறேன் இதுல என்னைக்குது கடதாசி பூ என்ன நிறைய பூத்துருக்கு சரி எந்த பக்கத்தால போவோம் கூட்டி கொண்டு போவோங்க அப்படி என்னடா முதல்ல வேலை செய்தீங்களோ என்ன முதல்ல என்ன வேலை ஏதாவது செய்தீங்களா தண்ணி இறைக்கிறாங்க வேலை எப்படி 76ஆம் ஆண்டு அதான் வேலை எப்படி அதுல உங்களுக்கு வார வருமானம் அவருக்கு தெரியும் மேஜி ஓசில ஒரு ஆள் சரி சரி அவருக்கு நான் தம்பி கிட்ட போய் அதுல வார வருமானம் காணுமா உங்களோட குடும்பத்துக்கு நாங்கள் 2 பேர் தானே இப்ப 2 பேர் தான் சரி சரி மற்ற தேசி வருமானம் இருக்கு தேசி வருமானம் இருக்கு இப்ப தேசிக்கு 150 போகும் கிலோ 150 கிடைக்கும் கிலோ 150 கிடைக்கும் 2000 3000 வித்து என்ன இருக்கும் 1500 ரூபாய் வித்தா கடைசி 1500 ரூபாய் வித்து தேசியில இருந்து வருவோம் தேசியை காட்டிட்டு வருவோமே சரிப்பா அதாவது இதான் தேசி மரம் உண்டாகி விற்கிறேன் நீங்களே பாருங்க ரோஸாவை செவ்வரத்துல இல்ல நான் வச்சிருக்கேன் எல்லா செவ்வரத்தையும் வச்சிருக்கோம் இப்ப இங்க இருக்கிற பூ இங்க இது 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 என்ன இந்த பூ இது என்ன பூ ஐயா என்ன பூ இது ரோஸ் கலர் அந்த மஞ்சள் பூ என்ன நாங்க புடுங்குவோம் அப்ப மஞ்சள் பொன்னுச்சி பிங்கால பொன்னுச்சி தானே இது வாடாமல்லி இது வாடாமல்லி இதுவும் பொன்னுச்சி மஞ்சள் மஞ்சள் பொன்னுச்சி பாரம் தேசிக்காங்க இது செவரத்தை அடுக்கு செவர் செவரத்திலயும் எல்லா இனமும் 32 சாதி இருக்கு இப்ப எல்லாம் அது பள்ளியெல்லாம் புடுங்கிட்டோம் அங்க மரத்துல பள்ளியாடாக்கு சரி இது தேசி இது தேசி தேசி எப்படி வருமானம் தருதோ இப்ப கொஞ்சம் குறையுது ஆனா காய்க்குது இண்டா கொண்ட கொடுத்தது தொடர்ந்து காய்க்குமோ தொடர்ந்து தண்ணி ராஜி கொண்டு இருக்கணும் குப்பையால் பசலியால் போடணும் போட்டா வரும் இது எவ்வளவு காலம் இந்த தேசி நட்டு இது 2ஆம் ஆண்டு வச்சேன் 2002 இடம்பெயர்ந்து வந்து 2000ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு வச்ச தேசி என்ன உள்ளுக்கு நுழைஞ்சு போறாமோ
ஓ அந்த கரியால போகலாம் இது இதால இங்க இது இப்படி பாக்க இப்படி சுத்தி சுத்தி பாப்போம். ஆமா ஆமா அது சரி ஐயா சரி சரி. இதுதான் ஆப்பிள் மரம். இது ஆப்பிள் மரம். இதுதான் ஆப்பிள் மரம். அந்த கே புடுங்கிட்டு கே புடுங்கிட்டு நான் பாப்போம் இருக்கு அந்த காய். எல்லாம் இந்த கடைசியா கிடந்தா குரங்கு விடாது. குரங்கு இதுதான் ஆப்பிள் இங்க இதுல இடம் அதுல காய்ச்சி வந்து காய்ச்சதோ பாப்போம் தாங்க. பச்சை ஆப்பிள் என்ன பச்சை ஆப்பிள் இது வந்து என்ன நார்மலா அந்த சாப்பிட்ற ஆப்பிள் தானே? ஆப்பிள் சாப்பிட்ற ஆப்பிள் இது பாருங்க இதுல காய்ச்சி ஆப்பிள் தானே இதுல புடுங்கி போட்டினோம். இதுதான் ஆப்பிள் மரம். இதுதான் ஆப்பிள் மரம். எப்ப எத்தனை நேரம் காய்ச்சது இருக்கு இதுல? 2 நேரம் காய்ச்சிதான். இதை காட்டுங்க அந்த பழத்தை இருக்க பாருங்க அந்த பழத்தை ஆப்பிள் பழம் இதுல காய்ச்சது பச்சை ஆப்பிள். என்ன உண்டாக்குறீங்க? இது கண்டு வேண்டி வச்சேன். கண்டு வேண்டி வச்சீங்களா? பாமல எங்க வேணீங்க? பாமல. சரி 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 சரி. அப்ப நந்தா இது என்ன மரம்? இது நாங்க அம்பர்லாங்க இப்ப பிஞ்சு முத்தால எல்லாம் பிடுங்கி வித்து போட்டோம். பாருங்க அங்கால காடாக்க காட்டுவோம். தேசியா எத்தனை மரம் ஒரு 15-20 கிட்ட. 15 ரூபா அப்படியே சேர்ந்து நிக்குது. மற்ற கமு இருக்கு. கமு இருக்கு. அங்க பாக்கலாம் காய வச்சுக்கிறேன். இது வண்டி இருக்கா பாப்? இது நல்ல இனம். நல்ல இனம் இங்க இது வண்டி நல்ல இனம். பால் பால் வண்டி. என்ன பசல போடுற நீங்க? இயற்கை பசல தானே? அங்கால சிவப்பு கத்தி. இது பால் வண்டி. பாருங்க இங்க கத்தரி நிக்குது. இது தக்காளி. இங்க பச்சை தக்காளி இப்பதான் பிடிக்கும். முதல் தக்காளி எல்லாம் நீங்க இயற்கை ரசாயன பசலாம் போடுற இல்ல? நாட்டிச்சானா? பாருங்க கத்தரிக்காய் இந்த பெருப்பத்தை அங்க அதுக்குள்ள அங்கால புடுங்கட்டோ கத்தரிக்காய் உண்டு. புடுங்க பாருங்க கத்தரிக்காய் உண்டு. பட்டுங்க பட் முத்திட்டு பாருங்க அந்த கத்தரிக்காய் காட்டுங்க ஒருக்கா. பாருங்க கத்தரி பெருசாயும் இருக்கு. ஆனா சூத்தையும் இல்லையா? இல்ல சூத்தி ஒண்ணுமே இல்ல. சூத்தி சூத்து மருந்து இல்லாம என்ன சூத்த இல்லாம வருது? பாப்பா மீலிய அரைச்சி போட்டு தெளிக்கிறேன். சுகந்திக்கு வந்து வண்டு தாக்கம் குறையும். வெட்டுங்க வெட்டுங்க. ஒரு கத்தரிக்காய் பெரிய நல்ல நிறைய பாருங்க இதுல பெருப்பத்தை. அது வந்து ஒரு வித்தியாசமான கத்தரி. என்ன மற்ற இது வெள்ளை கத்தரி. இது வெள்ளை கத்தரி இன்னைக்கு தானே வெள்ளை கத்தரி. குட்டி எல்லாம் போட்டு இருக்கிறீங்க. இத விட்டா நாளே முத்திடும். நாளை முத்திடும். ஒண்டை வட்டி ஒரு நாளைக்கு வெட்டுறேன். வட்டினா நாளைக்கு நாலாண்டே வெட்டு விற்கிறீங்களோ இல்ல? உங்களை கரைத்து அவையாளுக்கு எல்லாம் உங்களோட அரைக்கு தேவை. சரி சரி. இத வட்டி போ. இந்த வட்டி நான் குறை அதை விட்டுட்டு வா. வெட்டட்டும் முத்திச்சேண்டா அப்புறம் ஒன்றுக்கு முதவாதல்ல. இத பேருங்க தடாகம். தாமரை தடாகமா? தாமரை எவ்வளவு? தாமரை இப்ப பூ இல்ல. காட்டுவேன் தோடைய. எப்படி எப்படி இது இது என்ன நொங்கு பாக்கு மேடம்? என்னங்க இது? நொங்கு பாக்கு. நொங்கு பாக்குன்ற 1000 போகுது. பாக்குல வந்து வித்தியாசமான உடாச்சி விக்கிற பாக்கு காய்பன். சரி சரி. கிலோவா விக்கலாம். கிலோவா விக்க. சரி சரியா. சமூக லைனா வச்சிருக்கீங்க. வெத்தலை கொடி. வெத்தலை கொடி.
நல்ல பெரிய இனம் இங்க இனாங்க நல்ல இனம் பெரிய இனம் இது நீங்கள் புடுங்குற நீங்களோ வெத்துல பட்டி குடுக்குறேன் கடை கொடுக்கலாம் பப்பா மேல நிக்குது அங்க பாரம் தோடையப்பா இங்கெல்லாம் தேசி இருக்கு இது தேசிக்கோ தோட இங்க தோட இது இங்க இங்க இதெல்லாம் தேசிக்க இந்த தேசிக்க அது தேசியோ எல்லாம் காய்ச்சி நிக்குது காய்ச்சி நிக்குது பழங்கள் எல்லாம் நம்மள இருந்து அங்க கீழே கிடாக்கு பழங்கள் இப்போ கொஞ்சம் விலை குறைவா போறதால உங்களுக்கு இப்ப கொஞ்சம் குறை இங்க இதுதான் தோடங்க இங்க இது எப்படி இது புளியோ இல்ல இனிப்போ பக்கத்துல வச்சா இப்ப முந்தி இனிக்காது இப்ப தேசிக்கு பக்கத்துல வச்சா போல கொஞ்சம் புளிக்குது ஆனா கிளச்சு குடிக்கலாம் கிளச்சு குடிக்கலாம் மாதாளங்காய் எல்லாம் முடிஞ்சு மாதா இது தோட இது முத்திட்டுதா இல்ல என்ன முத்த இருக்கோ கொஞ்சம் கிடாக்கு என்ன முத்த வேணும் சில நேரம் அங்க கிடாக்கு விழுந்தா 2 டா அது முத்தி விழுந்துட்டு இஞ்சால நிக்கிற இதெல்லாம் தேசி எல்லாம் தேசி அஞ்சால அது மாதால முடிஞ்சது காய்ச்சி அப்படியே பெரிய தோட்டமா வச்சிருக்கு பெரிய தோட்டம் ஏன் தேசி எல்லாம் இப்ப இந்த ஆடு மாடம் வளர்க்குறீங்களா ஒரு மாடு அங்க நிக்கு ஒரு மாடு நிக்கு நீங்க ஒண்ணும் வேண்ட தேவையில்ல வீட்டிலேயே எல்லாம் எத்தனை பேரை இப்ப காணி இது 7:45 7:45 7:45 இங்க பாப்பா பப்பா நிக்குது என்ன பாப்பா காய்ச்சி கிடக்கு இங்க இது வந்து என்ன முத்தே இல்ல ஊரினாமா ஊரினா மருந்து ஒண்ணு மாடிக்கிறேன் ஊரினாம என்ன எது மிளகு காய்க்குதோ இங்க மேலுக்கு போறது காய்க்கும் காய்ச்சிருக்கோம் உங்களுக்கு காய்க்குமோ இது மிளகு காய்ச்சிக்கிட இது மிளகு மிளகு இதுக்கு எத்தனை மிளகு இருக்கும் காஞ்சது இல்லையா இதுக்கு ஒன்றுக்கு ஒரு மிளகு தான் பெறுமோ சரி 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 அந்த அரிய வகை இதெல்லாம் வச்சிருக்கு இது வெத்தில என்ன இல்ல 2 முறையுமே இருக்கா கத்தாழையும் வச்சிருக்கீங்களா என்ன இது கத்தாலையோ கத்தாலி கண்டாலிஞ்ச எல்லாம் வச்சு கிடக்க கேட்டா கொடுக்கும் இல்ல கண்டா கொடுக்குறீங்களா வெட்டி கொடு கண்டா கொடுக்கும் கண்டா வெட்டி கொடுக்கும் கொஞ்சம் பூச்செடிகளுக்கு வச்சு கிடக்கு கண்டு இது ரம்ப கண்டு ரொம்ப நிறைய நிக்கு ரம்ப இதான் கிணறு இதான் கிணறு எங்க இது கொஞ்சம் இதெல்லாம் காய்ச்சி முடிஞ்சு ஒரு நீத்து பூசணிக்கா விட்டேன் நாங்க நீங்கள் வந்துடு இங்க விட்டுட்டமெல்லாம் ஓஞ்சிட்டு இது நீத்து பூசணி இதான் உனோட கிணறு 1947 கட்டி கிடாக்கோ இங்க அழிச்சு கிடாக்கு 52ஆம் ஆண்டு காட்டு 47ஆம் ஆண்டு காட்டு 47ஆம் ஆண்டு கட்டி இருக்கீங்க 1947 1947ஆம் ஆண்டு கட்டினது இதுல எழுதிக்கிறாங்க அந்த தோடையோ சின்ன இனத்தோட இருக்கு அங்க போய் பாருங்க சின்ன அந்த மஞ்சள் தோட ஆமா அது இது இப்ப முந்தி நீச்சு அது வந்த உடனே இப்ப எல்லாம் புளி மாதிரி வந்துட்டு இங்க இது தோட என்ன சின்ன மஞ்சள் தோட குட்டி தோட ஆனா இதுவும் கரைச்சி குடிக்கலாம் கரைச்சி குடிக்கலாம் கரைச்சி யூஸ் அடிக்கிறது யூஸ் அடிக்கும் பாருங்க எவ்வளவு ஹேஜ் கிடா காய் இல்ல மஞ்சளா வரும் அது மஞ்சளா வரும் முத்தி மஞ்சளா அந்த இந்த வெளிநாட்டுல இருந்து பாரு அந்த மஞ்சள் அந்த அந்த சின்ன 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 மஞ்சள் தோடு அந்த தோட தான் இது என்ன பழமா இல்லையா இல்ல பழமா இல்ல இங்க இப்ப ஓரளவு இதா அப்படிது சரி கொஞ்ச நாள் போகும் இன்னும் கொஞ்ச நாள் போனா சரியா மஞ்சளா வரும் மஞ்சளா வரும் பாருங்க அடுத்த மாதுளை நிக்குது மழையில இருக்கு காய் முடிஞ்சு காய்ச்சி முடிஞ்சு காய்ச்சி முடிஞ்சு தண்ணி எல்லாம் நீங்க அடிக்கிறது நீங்க தான் அடிக்கிறதோ
வாட்டர் பம்ப் பாட்டப்பம்மா குழாக்கிணறு தானே ஃபுல்லா டேங்குக்கு மண்ணெண்ணெய் விட்டுட்டு இது சிறுநெல்லி காய் சிறுநெல்லி பெருநெல்லி அங்க கிடக்கு பெருநெல்லி விளாத்தி நிக்குது இது விளாத்தி இதுவும் காய்ச்சி முடிஞ்சு விளாத்தி அதுவும் காய்ச்சி முடிஞ்சது விளாத்தி இப்ப கங்கையில எல்லாம் தெரியாது இது மரதாணி என்ன வெற்றி போகணும் வீட்டை வச்சுக்கணும் அந்த ராசவல்லிக்கலாங்க ஓ அது மருதாணியில கொடுத்து அப்படியே வீட்டை சோழியா வச்சுட்டு இருக்கீங்க பார்க்கவே ஆசையா இதுதான் தொழிலங்களுக்கு அதுதான் தொழில் அதுல ஒரு சந்தோஷம் தானே என்ன செவலனியும் இருக்கு செவலனி இதா போச்சு செவலனி 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 மேல வீட்டுல எரிக்கலையா வச்சிருக்கீங்க எரிக்கலையா நிக்குதோ தன் பலியா வந்த தானா வந்து வெள்ளை இருக்கு என்ன வெள்ளை இருக்கு என்னது மற்ற லவ் பேர்ட்ஸ் நிக்குதா இதுதான் பெருநெல்லி பெருநெல்லி அங்க காயல் கீழே விழுந்து அங்க எடுத்து வச்சுக்க பெருநெல்லி இது பெருநெல்லி இது பெருநெல்லி பெருநெல்லி இது என்ன சிவர்லயம் படத்தை விட்டு இருக்கிறீங்களோ பூக்கட்டும் லாயலம் வளர்க்குறோம் ரெண்டுண்ணே ரெண்டு பெரியண்ணே பெரியண்ணே சின்னண்ணே பொம்மரிக்கனோ பெரியால நிக்கிறேன் இது குழாக்கிணறு ரெண்டு கிணறு வச்சிருக்கீங்க இது இது ஸ்டார்ட் பண்ணி பாட்டை பம்பு பூட்டிக்கிறேன் இங்க மற்றதான் இருக்கு பச்சை இதாலதான் நிறைக்கிறேன் இதனால நிறைக்கிறது கரை மண்ணெண்ணெய் இல்லாத நேரம் கரண்ட் அலறப்பம் இருக்கு கரண்ட் என்ன மரம் இது இது என்ன ஆகாயத்தான் இது இது ஆகாயத்தான் இது வந்து வடிவுக்கு வச்சிருக்கோம் இது வடிவுக்கு வச்சிருக்கீங்க அப்படி இந்த பக்கமும் தேசி நிக்குது இங்கால பார்த்தா லவ் பேர்ட்ஸ் குருவி அது 3000 விக்கிறேன் ஜோடி 3000 சோடி 3000 விக்கிறது இப்ப கொஞ்சம் ராக்கா 2500 போகுது சோடி 2500 விக்கிறேன் கொடுக்குறோமோ முட்டை இடுறதோ முட்டை இடும் அதுக்கு பானைக்கு இட்டு அடை சரி சரி தானே அடை எடுத்து தானா குஞ்சு பிடிக்கும் என்ன கருவா 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 இந்த வீட்டை பற்றியும் சொல்லுங்க எத்தனையாம் ஆண்டு இது கட்டினது இது எத்தனையாம் ஆண்டாப்பா இதுல 58ஆம் ஆண்டு கட்டி இருக்கிறீங்க அந்த நேரம் இப்படி வீடு கட்டுறோன்ற பெரிய விஷயம் 1958 9ஆம் ஆண்டு அது முடிக்கிறாங்க பாருங்க 1958ஆம் ஆண்டு 1958ஆம் ஆண்டு கட்டின வீடு அத போட்டிருக்கணும் கட்டின ஆண்டு இது பப்பாஸ் இது அஞ்சால நிக்கிற பப்பாஸ் இது ஒரு பப்பாஸ் இது உருண்ட பப்பாஸ் அது கொஞ்சம் நீள பப்பாஸ் என்ன இது வெளியில வாரண்டா அவங்க மருந்து அடிச்சு கொண்டு வந்து கடைகள்ல விற்பாங்க உங்கள்ட்ட இயற்கையானது தானே இயற்கையா நீங்க மருந்துகள் அதுகளும் மற்ற இதுக்கு எல்லாம் செய்து தூக்கி இருக்கிறீங்களா இது ஜம்பு நாவல் வெள்ள இது ஜம்பு நாவல் வெள்ள சிவப்பு ஜம்பு நாவல் இது சும்மா கை மாதிரி தூக்கி இருக்கிறீங்க செய்து இருக்கிறீங்களா என்ன யார் செய்தது நீங்க தான் செய்தது இங்க முய்யா அதெல்லாம் நீங்க செய்தது தூக்கி காட்டுங்க ஐயா ஒரு முயல என்னன்னு இப்படி பழகினீங்களா செய்யறதுக்கு முந்தி இங்க பாருங்க ஐயா செய்த முயல் உண்மையான முயல் மாதிரி கிடையாது பாருங்க அதை விட நிறைய நிக்குது பாருங்க இங்க கொக்கு நிறைய வந்து இதுக்கு செய்து வச்சிருக்க தாரா குருவி நிறைய செய்து வச்சிருக்க பாருங்க இதெல்லாம் உள்ள வித்தியாசமா தூக்கி மிளகாண்டு அந்த காய்கடாந்து எல்லாம் புடுங்கிட்டு கொச்சி மிளகாண்டு கொச்சி உள்ள நோமல் ஒரு கேடை கொச்சி பின்னுக்கு பாருங்க இதுல வந்து வித்தியாசமா அந்த மரத்திலேயே வந்து இதெல்லாம் அப்படியே தூக்கி இருக்கிறேன் இதுல வந்து படர விட்டு இருக்கு இது ஒரு வடிவுக்கு வச்சுக்கிறேன்
வடிவுக்கு வச்சிருக்கு சரி பின்ன காட்டுங்க இதா கருவாக்கண்டு கருவாக்கு பரவாம இருக்கா பின்னுக்கு கண்டோ வேண்டி கொண்டு வச்சு இது 5 உரிக்கம் இது 5 உரிக்கம் இது 5 உரியம் 5 இதெல்லாம் மேல நாடுகள்லாம் கூட நிக்கிறேன் நம்ம கிட்ட வச்சிருக்கீங்க இது தேசி என்ன இது தேசி இது தேசி தேசி இந்த வேற தேசி பாத்து இப்ப இது அடுத்த ஆட்டம் காய்க்குது ஊறுகாய் போடுற நீங்க நாங்கள் எங்கடையில போடுறோம் இல்ல வேண்டி போடலாம் எங்கடையில போடக்கூடாது சரி சரி அப்படி முறை ஒன்று இருக்கு இருக்கும் மற்ற எல்லாரும் புடுங்க கூடாது தேசி எல்லாரும் புடுங்க புடுங்க கூட எண்ணெய் நல்லெண்ணெய் வச்சு புடுங்க கூடாது அதுக்கு ஒரு முறை இருக்கும் தேசிக்கே நல்ல சோலியா இருக்கு என்ன அதுக்கு உள்ளுக்கு என்ன துப்புரவாகி வச்சிருக்கீங்க என்ன நான் போய் பெறக்கூடியதா இல்ல இதுதான் கருவாக்கண்டு இங்க இது கருவா கருவாக்கண்டு அங்காலையும் கொச்சி அது போவேல இது கருவா இலையே மலர்ந்தாலே நல்ல வாசம் வரும் என்ன இலையே எடுக்கலாம் இலையே எடுத்து தான் இப்ப போடினா பட்டி எடுக்கலாம் நல்ல வாசம் தான் வருது இது கொய்யா காண்டு வச்சு கிடாக்கு நின்றதெல்லாம் பட்டு போச்சு இப்ப பேந்து வேண்டி வச்சு கிடாக்கு சித்திரத் இது பட்டி பட்டி குடுக்குறோம் நாங்க என்னத்துக்கு பாவிக்கிற கசக்கி போட்டு சித்திரத் சரி சரி மருந்துக்கு பாவிக்கிறேன் மற்ற இது கறிவாழை இது கறிவாழை போட்டு குதாங்க அன்றைக்கு வந்து 3 உல திண்டுட்டு அதான் நான் பட்டி கொட்டிருந்தேன் இங்க இதுல 2 முத்தால் குள்ள இருந்தது இதுல இருந்து பாஞ்சு ஓடலாம் உடாச்சு அதுக்காக பட்டிட்டேன் இதான் எங்க குள்ள இதான் இங்க இதான் இது இதான் இதை பாக்குறாங்கள நீங்களும் ஒரு முயற்சியாளர மாறணும்னு சொல்லித்தான் ஆசை ஏனண்டா இப்படித்தான் இந்த வீட்டை வந்து நீங்களும் வச்சிருக்கணும் கூடுதலா பார்த்தா எல்லாரும் இந்த கல்லுகளை பதிச்சு வீட்டை வந்து வச்சிருப்பினோம் அதுல வந்து ஒரு பிரியோசனம் இல்லை கல்லை பதிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே மரங்களை பயிர்களை வைக்கிறது வந்து கஷ்டம். ஆனா ஐயா வந்து இயற்கையா புல்லுகளும் மற்ற மரங்களும் பயன் தரும் மரங்களும் தான் இங்க நிக்குது. உண்மையா வந்து அழகா இருக்கு. இப்படி வந்து நீங்களும் உங்களோட வீடுகள்ல மரங்களை வச்சிங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு சூழலுக்கு ஆரோக்கியம். மரங்களை வைக்கிறது சூழலுக்கும் வந்து ஆரோக்கியம், அதே நேரம் உங்களுக்கும் வந்து ஒரு பயனுள்ளதா அமையும். ஏன்டா நாங்கள் மரக்கண்டுகளை வைக்கிறதால எங்களுக்கும் அதுல இருந்து கிடைக்கிற ஒரு இயற்கையான இதுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. எங்களுக்கு இந்த இடத்தையெல்லாம் நீங்க சுத்தி காட்டினதுக்கு நன்றி.